நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, பென்ட்ரைவரோ அல்லது மெமரி கார்டோ ஃபார்மேட் ஆக மாட்டேங்குது. அப்படி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் ப்ராடக்ட்னு வருது, இல்லை ஒரு சில டயத்தில் மெமரி கார்டோட அந்த கெப்பாசிட்டியை காட்ட மாட்டேங்குது. அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி ஃபார்மேட் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்வியை தான் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த பென்ட்ரைவரோ அல்லது மெமரி கார்டோ அதை எப்படி ரொம்ப ஈஸியாக ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு செம்மையான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அமேசான்லேயோ அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் பொருள் வாங்க முடிச்சிங்க அப்படின்னா கேஷ் கரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பொருளை வாங்கிக்கிங்க. அப்படியே நீங்கள் அந்த கேஷ் கரோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான கமிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த கமிஷன்ஸ் எல்லாமே கேஷ் கரோல ப்ரொஃபைலில் பேமெண்ட்டுக்குள்ள இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையும் நீங்கள் எவ்வளோ கமிஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த பணத்தை நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் ஆன்லைனில் பொருள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேஷ் கரோ அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க ஃபார்மேட் ஆகாத உங்களுடைய பென்ட்ரைவரை அல்லது மெமரி கார்டை எப்படி ரொம்ப ஈஸியாக ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய பென்ட்ரைவரோ அல்லது மெமரி கார்டோ உங்கள் லேப்டாப்ல அல்லது கம்ப்யூட்டர் போடும்போது அதை ஃபார்மேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில டயத்தில் ஃபார்மேட் ஆகாது, இல்லை ஒரு சில டயத்தில் ஃபார்மேட் பண்ணும்போது ரைட் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி வரும், இல்லை ஒரு சில டயத்தில் அன்க்ளோன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது போல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அது ஃபார்மேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பென்ட்ரைவரையோ அல்லது மெமரி கார்டு தூக்கி போட்டுருவீங்க. அது வேற பென்ட்ரைவர் தான் வாங்கணும். ஆனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய பென்ட்ரைவரை எப்படி ரொம்ப ஈஸியா ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ள போய்க்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பென்ட்ரைவர் போட்டிருக்கேன், 8GB பென்ட்ரைவர். பட் எனக்கு அந்த பென்ட்ரைவரோட கெப்பாசிட்டி காட்டவே இல்லை. இது எத்தனை ஜிபி அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அன்க்ளோன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இது எத்தனை ஜிபி அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, இதை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்டும் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதை எப்படி ஃபார்வர்ட் பண்றது அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்ட் ப்ரொமோட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த எல்லா லெட்டருமே நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங்கை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்க் பார்த்து டைப் பண்ணி அப்புறம் டிஸ்க் டைப் பண்ணி ஸோ இது போல் நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் 1 by 1 காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போய் சிஎம்டி அப்படின்னு கமெண்ட் ப்ரொமோட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஒரு பிளாக் கலரில் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ ஸ்பெல்லிங் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ அல்லது லேப்டாப்லயோ எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குதோ அது அத்தனை ஸ்டோரேஜும் காட்டும். நீங்க பென்ட்ரைவர் போட்டிருந்தாலோ அல்லது மெமரி கார்டு போட்டிருந்தாலோ ஸோ அதையும் காட்டும். உங்களுடைய பென்ட்ரைவர் எத்தனை ஜிபி அப்படின்றத ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது எத்தனை டிஸ்க்ல இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட பென்ட்ரைவர் 8GB. ஸோ அது 2வது டிஸ்க்ல இருக்குது. ஸோ அதுக்காக நான் அடுத்த கமெண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் டிஸ்க் 2 அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். ஓகே, அவர் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த இது ஓப்பன் ஆயிடுது. ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவர் பார்த்தீங்க அப்படின்னா அது எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி காட்டிடுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்ட்ரைவரை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த பென்ட்ரைவர் ரொம்ப ஈஸியாக ஃபார்மேட் ஆகிடும். ஸோ இதே போல தான் மெமரி கார்டுக்கும் இதே போல தான் பென்ட்ரைவருக்கும். ஓகே, இந்த மெத்தட் ஃபார்மேட் ஆகாத எல்லா பென்ட்ரைவருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ரைட் ப்ரொடெக்டட் அப்படின்னு வரக்கூடிய ஒரு சில பென்ட்ரைவருக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. பிகாஸ் ரைட் ப்ரொடெக்டட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 8 மெத்தட் இருக்கு. அந்த 8 மெத்தட்ல ஒரு மெத்தட் தான் உங்களுடைய பென்ட்ரைவருக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இது இருக்கக்கூடிய மெத்தடை நீங்கள் போட்டுட்டு உங்கள் பென்ட்ரைவர் ஃபார்மேட் ஆகலாம் அப்படின்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, பேட் கமெண்ட்டும் கமெண்ட்ல பண்ணாதீங்க. மற்றபடி ஃபார்மேட் ஆகாத எல்லா பென்ட்ரைவருக்கும் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ ரைட் ப்ரொடெக்டட் அப்படின்னு வரக்கூடிய பென்ட்ரைவருக்கு மட்டும் அதிகமான பென்ட்ரைவருக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. ஸோ மற்றபடி எல்லா பென்ட்ரைவருக்கும் இது ஒர்க் ஆகும். ஓகே,
அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே போல பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனையும் அழுத்திருங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேச நினைச்சீங்க அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.